got enough of every melody, they all sound the same. Yeah, for my broken heart, no remedy, but maybe if you stay, we can get away with it. 'Cause you make me ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணாடி சேனல். மீண்டும் இந்த கண்ணாடி சேனலில் உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மன்னார்குடியில் புதுசாக ஒரு அழகான ரெஸ்டாரண்ட் திறந்துருக்காங்க. ஈட் அவுட் ரெஸ்டாரண்ட், ஈட் ஷவர்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் தான் இப்போ உட்காந்துட்டு இருக்கேன். அந்த ரெஸ்டாரண்ட்டில் எந்த மாதிரி மெனு இருக்குது, ஐட்டம்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் ஃபுட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஈட் ஷவர்மாவோட மெனு கார்டை கையில் எடுத்தாச்சு. அதில் பார்த்தோம்னா அவ்வளவு ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ நான் ஈட் ஷவர்மாவில் எந்த மாதிரி ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெனு கார்டை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துடுறேன். பீஸா வச்சுருக்காங்க. பீஸாவில் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் பீஸா, ஸ்மாலு, லார்ஜ் அப்படி வச்சுருக்காங்க. மஷ்ரூமு, சிக்கனு, பன்னீர், அப்புறம் ஈட் ஷவர்மான்னு சொல்லிட்டு ஓன் பிராண்ட் வச்சுருக்காங்க. அப்புறம் டைப் ஆஃப் மில்க் ஷேக் வச்சுருக்காங்க, மாக்டைல் வச்சுருக்காங்க, கிரில் சிக்கன் வச்சுருக்காங்க, பிரியாணி இருக்குது. அதுமாதிரி குயிக் பைட்ஸ், அந்த ஸ்மைலி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், வெஜ் ஃபிங்கர், அந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. அப்புறம் டைப் ஆஃப் சாண்ட்விச்சஸ் இருக்குது. அதில் வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. அப்புறம் அப்படியே வந்தோம்னா ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு ஃப்ரைட் ரைஸ் வச்சுருக்காங்க. ஃப்ரைட் ரைஸில் பார்த்தீங்கன்னா செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, அரேபியன் ஸ்டைலில் உள்ள ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. அப்புறம் ஷவர்மா வந்து டைப் ஆஃப் ஷவர்மா வச்சுருக்குறாங்க. ஷவர்மா, ஸ்பைசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சைனீஸு, பார்பிக்யூ, இந்த மாதிரி எல்லா டைப்பும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ரைஸுன்னு பார்க்கும்போது வேறு அவுட்லெட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ரீசனபிளாகவே ப்ரைஸ் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அது என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, கிரில் சிக்கன் வந்து 2 ஃபுல் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஃபேமிலிக்கு. அப்புறம் வந்து பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது அல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஸ்மைலி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை சாப்பிட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். நான் ஆர்டர் பண்ண ஸ்மைலி நம்ம டேபிளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா பார்க்கும்போது கோல்டன் கலர் கிறிஸ்பியாக இருக்குது. ஸ்மைலி சாப்பிடணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக டச் பண்ணுறோம். சாஸை டச் பண்ணுறோம். மைல்டாக டச் பண்ணணும், ஃபுல்லாக டச் பண்ணக்கூடாது. அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஸ்மைலி உள்ளாக்க வரும். வா, யம்மி. உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்து ரொம்ப பொலைட்டாக பொறுமையாக சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்டேஜ். இப்போ நான் டேக் அவேக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சொன்ன மாதிரி கிரில் சிக்கன் அதெல்லாம் கொண்டு போயிட்டு வீட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு அந்த செய்தியும் அவங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபோன் நம்பரும் லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே சில ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம்னா ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணோம், சும்மா ரன் பண்ணோம் அப்படின்னு இருக்கும். ஹாஸ்பிட்டாலியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் இந்த பெஸ்ட் பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. ஐ மீன் அவங்க ஒரு அட்ராக்ஷனுக்காக என்ன பண்ணுவாங்க, இன்டீரியரை வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் நல்லா அருமையாக பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இந்த அவுட்லெட்டை பார்க்கும்போது இங்கே உள்ள இன்டீரியரை பார்க்கும் போதே நம்மளை வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ணுறாங்க. அந்த இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து இன்டீரியர்லாம் சும்மா வேறு லெவலில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. டேக் அவேக்கு வெயிட் பண்ணுற நேரத்தில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஆர்டர் பண்ணேன். நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. அப்புறம் ஷவர்மா மேக் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்க்கும்போது அந்த ஷவர்மா வந்து ரொம்ப சாஸியாக இருந்துச்சு. அதில் சிக்கன் ஸ்டஃப் சூப்பராக இருந்துச்சு. மற்ற இடங்கள்லாம் பார்க்கும்போது நிறையா கேப்பேஜ் தூக்கி வச்சு விட்ருப்பாங்க. அந்த ஷவர்மாவோட டேஸ்ட்டே கெடுத்து விட்ரும். இந்த ஈட் ஷவர்மா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி விஷயம் இல்லை. நான் போயிருந்த நேரம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஓப்பனிங் டைம்.
அப்போ தான் ஷாப் ஓப்பன் பண்ணி 2 to 3 days ஆகுது. செம்ம க்ரௌடை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. கிரில் சிக்கன் சுற்றிக்கிட்டே இருக்குது, ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது, கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலமை தான். ஏன்னா பல இடங்களில் வந்து ஷவர்மா அப்படிம்பாங்க. பார்த்தோம்னா ஃபீஸ் பார்த்திங்கன்னா 150, 90 இந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும். ஒரே ஒரு பீஸு இல்லாட்டி 2 பீஸு சிக்கனை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ஆனியனையும் கேபேஜையும் உள்ள இருக்க ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. கடைசியில் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கே ரொம்ப ஏமாத்தமாக இருக்கும். அவங்க ஷவர்மா ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது ஷவர்மாவில் வந்து ஃபுல்லு சிக்கன் ஸ்டஃப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த ஷாப் வந்து 12 to நைட்டு 10 வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சிக்கன் ஷவர்மா பார்க்கும்போது தெரியுது, ரொம்ப ஷாஸியாக வச்சுருக்குறாங்க. அதில் வந்து சில்லி பவுடர் ஏட் பண்ணுறதை வச்சே நம்ம சொல்லலாம் இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். நான் ஆர்டர் பண்ண ஃபுல் கிரில் சிக்கனை இதாங்க. எக்ஸாக்டாக இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடியிலேருந்து வந்தோம்னா தஞ்சாவூர் ரோடு இருக்கும், தஞ்சாவூர் ஜங்ஷன். அந்த ஜங்ஷனை வந்து ஒன்று பட்டுக்கோட்டை போகும், ஒன்று பஸ் ஸ்டாண்டுக்கு திருப்பி உள்ளாரக்கு வரும், ஒன்று தஞ்சாவூர் ரோடு. அந்த தஞ்சாவூர் ரோட்டில் ருக்மணிபாளையம் அப்படிங்கிற ரோட்டில் ஒரு லக்ஷ்மி விலாஸ் ஏடிஎம்க்கு பக்கத்துலேயே இருக்குது. பீஸா வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஷவர்மா நிறைய வாங்கியிருக்கிறேன். அது இல்லாமல் கிரில் சிக்கன் உள்ளார்க்க இருக்குது, சாண்ட்விச்சஸ்லாம் இருக்குது, பர்கர்லாம் இருக்குது. பசங்களை கொடுத்துட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். பாய். டேக்கே வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்தால் நம்ம கிட்ஸுங்கெல்லாம் பிரித்து எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதுதான் அது மீடியம் சைஸு பீஸா, சீஸ் பீஸா. நிறையா மயோனஸ் கொடுத்துருந்தாங்க, ஷவர்மா கொடுத்துருந்தாங்க. ஷவர்மாக்குன்னு தனி பேக்கிங் வச்சுருக்குறாங்க. அப்புறம் கிரில் சிக்கனை வந்து தனித்தனி சில்வர் ஃபைலில் போட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்கிற மாதிரி அதை பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம பிள்ளைங்க களத்தில் இறங்கிட்டு இருக்குது. எல்லாம் ஷவர்மா, ஸ்டார்ட் வித் ஷவர்மா அப்படின்ட்டு. நான் சொன்ன மாதிரியே இந்த ஷவர்மாலாம் பார்க்கும்போது ரொம்ப சாஸியாக உள்ளறக்க வந்து நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிருந்துச்சு. இந்த மசாலா சிக்கனு அதில் வந்து கேபேஜஸ் அதிகமே இல்லை மற்ற கடைகளில் இருக்கிற மாதிரி. நம்ம குட்டி பாப்பா ராசி ரயானு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? உண்மையில் அது பார்த்திங்கன்னா சீஸை வந்து சிக்கனில் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. அது மாதிரி ஸ்பைஸியாகவும் இருந்துச்சு. பீஸா வந்து மீடியம் சைஸு, நிறையா சீஸ் போட சொல்லியிருந்தேன், சீஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. அடுத்தது கிரில் சிக்கனு நல்லா சூப்பராக இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு. அது மாதிரி அவங்க கொடுத்த மயோனஸுக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் ஓன் ப்ரிப்ரேஷன் நினைக்கிற மைனஸ் வந்து வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு எதை சொல்கிறது, சூப்பராக ஒரு டின்னரை முடித்த மாதிரி ஒரு ஃபீல். என்ன அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணேன். அவ்வளோ பெரிய மணிலாம் இல்லை, ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. நீங்களும் போயிட்டு உங்கள் கிட்ஸுங்களை அழைச்சிட்டு போயிட்டு அந்த ஹோட்டலில் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் விலாகில் சந்திப்போம்.